நம்ம அனுமன் ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிற அப்படி, ஐயையோ அம்மானே, என்ன ஒரு வெயிட்டு, இந்த சிரஞ்சீவி மலையை தூக்கிட்டு போக முடியல, எல்லா நேரம் அந்த மூலிகை எதுன்னு தெரியாமல் அதான் மழையே அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆனால் சித்தார்த் அபிபனி மாதிரி காலி ஆயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் அட பாவி, யார் அது டார்கெட் வச்சு அடிக்கிறான், என்ன தெரியாமல் அடிக்கிறானா இல்லை தெரிஞ்சுன்னு அடிக்கிறானே, தம்பி கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா, நான் ஒன்றும் பறக்கிற பறவை கிடையாது, பறக்கிற வானரம். அவருக்கு நேராக அந்த ஏரோ வந்ததும், யோ இது ஓவரு, ஃப்ளைட்டுக்கு மேலே கல் எறிகிற மாதிரி ஏரோ விடுற, நான் யார் தெரியுமா, நான் தான்டா ஆஞ்சநேயர், டவுன் டு எர்த்து. இல்லை அப்போ இந்த ஏரு. அதுக்கப்புறம் பரத சொல்கிறாரு, யார் நீ, அயோத்தியா மேலே ஏன் பறக்கிற, பதில் சொல். அதுக்கு அனுமன் சொல்கிற அப்படி, அட பாவி அயோத்தியாவா, இப்போ இது நம்ம ஏரியாச்சே, தம்பி விளையாடாத, நான் உங்கள் கட்சி தான், இப்போ பாரு. உடனே அருமன் சொல்கிற அப்படி, ஜெய் ஸ்ரீராம். பரதன் இருந்துக்கிட்டு, ராமா என் அண்ணன் பேர் சொல்பவன் எவன் அவன். அடுத்தது அனுமன் சொல்கிற அப்படி, அப்பா நல்ல வேலை, அந்த ராம்னு சொன்னால் மட்டும்தான் இந்த ஊரில் விசா கிடைக்குது. தம்பி உங்கள் அண்ணன்கிட்ட தான் போகிறேன், ரூட்டை எனக்கு கொஞ்சம் கிளியர் பண்ணிவிடு, மழை ரொம்ப வெயிட்டு, தோல் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் ஃபைனலாக போயிட்டு அவர் அந்த சஞ்சீவி மலை அந்த மூலிகையை எடுத்துன்னு போய் கொடுத்து லட்சுமணனை காப்பாற்றிட்டார்.